ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கதை ரொம்பவே சீரியஸாக போகுது அப்படிங்கிறதுனால ரொம்பவே பெரிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இதுக்கப்புறம் கதை கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஐ எம் ரீஇன்கார்னேட்டர் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ ஒரு வழியாக எலன் வந்துட்டு அந்த மெடிசன்ஸை ரெடி பண்ணியிருந்தா. பட் அவளுக்கு காய்ச்சல் வந்துடுது. இவா இந்த மாதிரி ஒரு மெடிசனை ரெடி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஆர்ஜினே ஆச்சரியப்படுது. எலனோட க்ரோத்தை விட அவளோட பவர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் அது இம்பேலன்ஸாக இருந்தால் அவளால் அதை மேனேஜ் பண்ண முடியல. இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவளை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அவளோட பவர்ஸோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இதை அலோவ் பண்ணேன் அப்படின்னு ஆர்ஜின் சொல்கிறேன். ஆர்ஜினே எலனை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். ஃபைனலி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா எலனுக்கு ஒரு வழியாக சரியாயிடுச்சு. மெடிசனியாக அவள் ரெடி பண்ணிட்டோன்னு ஹாப்பியாக இருக்கா. தடவை இந்த மாதிரி சாப்பிடாம தூங்காலலாம் எதுவோ பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ அவளை பிடிச்சி திட்டுறான். சரிப்பா அப்படின்னு வா சொல்லவும், இன்னொரு தடவை இப்படி பண்ண வேங்கரட் ஃபேமிலி மேன்ஷனுக்கே அவனை கூட்டிட்டு போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமா இருக்கவும் ஆர்ஜின் இந்த இடத்துக்கு வர. நெக்ஸ்ட் டைம் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது ரூம் லாக் பண்ணிட்டு இருக்காத, நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆர்ஜின் சொல்றான். இன்னும் உன்னோட பவர்ஸை யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிடல. ஸோ நீ இன்னும் ஸ்டேபிள் ஆகணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு ஆர்ஜின் சொல்றான். மருந்து நீ மேக் பண்ணது உண்மையிலேயே இம்ப்ரெசிவ்னு சொல்லவும், ஹாப்பியானா என்னோட ஃபீலிங்ஸே மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். அப்படிலாம் இல்லைன்னு எல்லாம் சொல்லவும் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருத்தாங்க. மைண்ட்ல இருக்கிறவங்களை குணப்படுத்துறதுக்கான மெடிசன் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிட்ட போயிட்டு எலன் அதை கொடுக்குறா. அப்படின்னு நம்ம ஷாக் ஆகுவோம். எலன் உண்மையிலேயே இன்கிரெடிபிள் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்க என்ன பண்ணணும்னா அப்படின்னு சொல்லி டைரக்டா அந்த மைன் இருக்கிற இடத்துக்கு இவங்க எல்லாரும் போறாங்க. எலன் நேச்சுரலா அந்த இடத்துக்குள்ள சில்வர் இருக்கிற மாதிரி பாறைகளை செட் பண்ணி வச்சிருத்தா. ஸோ மைன்ஸ் தோன்றவங்களுக்கும் சில்வர் கோல்டன் எல்லாமே கிடைக்கும். ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் எலன் அப்படின்னு சாவல் சொல்றான். பெயின் கில்லர்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், அப்புறமா காய்ச்சலுக்கான மெடிசன் அப்படின்னு சொல்லி எல்லா மெடிசனையுமே அவ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தகுந்தபடி கொடுக்குறா. அங்கிள் அப்பா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணணும்னு எலன் கூட்டிட்டு போறா. அப்படின்னு முக்கியமான விஷயம் கேட்கவோ, சர்ச்சில் எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எசன்ஸியும் அவங்களுக்கு கொடுத்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நான் கொடுக்கட்டுமா அப்படின்னு வா கேட்கறா. சரி எந்த பிரச்சனையும் இல்லை, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. பெர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்பா அப்படின்னு சொல்லி எலன் ரொம்ப ஹாப்பி ஆகிறா. எலனும் நம்ம ஹீரோவும் ரொம்பவே க்ளோஸா இருக்காங்க. பட் ரஃபிலியாவோ சாவலாம் அந்த மாதிரி இல்ல. ரஃபிலியாக்கு நோபல் லேடி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தா அவளுக்கு அது ரொம்பவே கடுப்பாகுது. அதனால நான் ஒன்னும் படிக்கலன்னா கேட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்துல இருந்து ஓடி போயிருந்தா. அடியால மீட் பண்ண அந்த இடத்துக்கு அவ போயிட்டு பாக்குறா. ஃபேமிலிக்குள்ள இவங்க வர்றதுக்கு முன்னாடி இத்தனை நாள் அவங்க அப்பாவை அவ பார்த்திருக்க மாட்டா. பட் இதுக்கப்புறம் அப்பா கூடவே ஃபுல்லா வாழ போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியா இருந்திருப்பா. அம்மா இதுக்கப்புறம் வேலைக்கு போக தேவையில்ல, எப்போ போய் கூடவே இருப்பாங்க, நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரஃப்லியா ஹாப்பியா இருந்திருப்பா. ஈவன் அவங்க பழைய வீட்டுல கூட சாவல் அப்பப்போ வந்து இவங்களை விசிட் பண்ணி கூடவே இருந்திருப்பாங்க. நோபல் ஓமனா ட்ரைனிங் கொடுக்கன்னு சொல்லி அவளை டார்ச்சர் பண்றது, அவங்க அம்மாவை இப்ப அவளை கண்டுக்கிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரஃப்லியா எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து சோகமா இருக்கிறா. ஒரு நோபல் லேடி இப்படி மரத்து மேலெல்லாம் ஏற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி டீச்சர் வந்து பிடிச்சி அவளை திட்டுறாங்க. ஈவன் சாப்பிடும் போது கூட அவ கூட யாருமே இல்ல, தனியா தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. திரும்பவும் அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஃப்லியா சோகமா யோசிச்சுட்டு இருக்கா. சீக்கிரமா திரும்பவும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. இன்னைக்கு திரும்பவும் லேடி எலன் அப்படின்னு சொல்லி மெய்ட்ஸ் பேசிட்டு இருக்கோம். ரஃப்லியா அதை கேட்டு கடுப்பாவரா. மெய்டு அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சாவலை பார்த்துட்டு ரஃப்லியா ஃபாஸ்டா ஓடி வந்தா. ஒரு நோபல் லேடி இப்படி ஃபாஸ்டாலாம் ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்னு வா சொன்னா. உங்க அம்மா கிட்ட போய் கேளு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சாவல் சொல்லியிருந்தான். உடனே அவளும் அங்க இருந்து ஓடிட்டா. சாவல், உங்க பொண்ணு முக்கியமா ஏதாவது பேச வந்திருக்கா, இப்படிதான் ட்ரீட் பண்ணுவியா, அப்பாவா பொறுப்பா நடந்துக்கோ, நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சாவலுமே கொஞ்சம் சோகமாக்குறான். ரஃப்லியாவா அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அவ குடிச்சிட்டு இருக்கா. அப்பா ரொம்ப மோசம் அப்படின்னு வா சொன்னா. அவங்க அம்மா அதை கண்டுக்கிட மாட்டேங்கிறா. லேடி ஆல்ரெடி அதிகமா குடிச்சிட்டீங்க போதும்னு மெய்டு சொன்னா. நீ இங்க இருந்து வெளியே போன ரஃப்லியா மேல அவ தண்ணியை ஊத்த பக்கவோ டக்குன்னு மெய்டு அதை தடுத்துட்டு, இதுக்கு மேல நீங்க குடிக்க வேணாமா லேடி அப்படின்னு சொல்லி வைனா அங்க இருந்து எடுத்துட்டு போயிருந்தா. நீனும் போகாம இங்கே நிக்கிற அப்படின்னு சொல்லி ரஃப்லியாவை பார்த்தவா கேட்க சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னா. நான் சொல்றதையே அவர் கேட்கல, அவர் பிஸியா இருக்காரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றா. இவன் என்ன படிக்க வச்சு சாவடிக்கிறாங்க, எனக்கு போர் அடிக்குது, இதுக்கு மேலேயே என்னால முடியல, லேடியா என்னால இருக்க முடியாதுன்னு வா சொல்லவும், நம்ம எல்லாம் காமனர்ஸ்ல, அதனால தான் நம்மள அவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்களோ என்னமோ, நம்மளுக்குள்ள வந்தா எனக்கு மதிப்பு கிடைக்கும்னு நினைச்சா. பட் எதுவுமே மாறல அப்படின்னு சொல்லி அவ அழ ஆரம்பிக்கும். கத்துறது வெளியே வரைக்கும் கேட்குது அப்படின்னு சொல்லி அவளோட பாட்டி வராங்க. ரஃப்லியா அங்க இருந்து ஓடிட்டா. அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி சாவல் பேசிட்டு இருக்கான். ரோரன் கொஞ்சம் வெளியே இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அவங்கள அனுப்பி வச்சுட்டு, சாவல் இங்க என்னதான் நடக்குது, ஆரியா விஷயத்துல நான் உங்க அம்மா கேட்கவும் அதை நானே தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன் நம்ம சொன்னேன், அப்படியே விட்டுற போறியா, ரஃப்லியா தான் இதுல ரொம்ப பாதிக்கப்படுறா, உங்க அம்மாவை தவிர்த்து அவ அந்த வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எதிரி மதர்த்தா பாக்குறான்னு அவ பாட்டி சொல்றாங்க. ரஃப்லியா பிறந்ததுல இருந்தே நான் அவ கூட இல்ல, சோ அவ கூட எப்படி பேசணும் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும் ஒரு அப்பாவா எனக்கு தெரியல அப்படின்னு அவன் சொன்னா. நீயே குழப்பத்துல தான் இருக்கியான்னு அவங்க அம்மா பாக்குறாங்க. மேபி அவளை அகாடமியில ஜாயின் பண்ண வச்சா மத்த பசங்களை பார்த்து அவ கத்துக்கிடுவாளா அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கவும், அதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னு அவங்க அம்மாவை யோசிக்கிறாங்க. மாதிரி ஏன் ரஃப்லியா இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவன்
யோசிச்சா நீயும் ரஃபேலியாவையும் கம்பேர் பண்றது நிறுத்து. அவங்க 2 பேரும் வேற வேற பர்சன், அதை மறந்துடாத அப்படின்னு அவங்க அம்மா திட்டுறாங்க. ரஃபேலியா நம்பக்கூடிய ஒரே பர்சன் அவங்க அம்மா தான். பட் அவ கேட்கற நிலைமையில இல்ல. ரஃபேலியாக்கு நம்ம மேல இன்னும் நம்பிக்கை வரல, நம்ம தான் அதுக்கு தகுந்தபடி நடந்துக்கிடணும். ஒரு ஹஸ்பண்டாவும் அப்பாவாவும் நீ தான் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்புறா. சாவல், உன்னோட பொறுப்புகளை நீ தான் ரியலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு போல எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. நாளைக்கு நைட்டு ரெஸ்ட் எடுங்க, 3 வேளையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு எலன் கொடுக்குறாங்க. பிரின்சஸ் எல்லாரும் இப்போ உங்களை அப்படிதான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறான். எலன் டயர்டா இருந்தா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ டயர்டா இல்ல அப்பா அப்படின்னு வா சொல்றா. அங்கிள் ஈவன் பாதிக்கப்படாதவங்களுக்கும் அட்வான்ஸ்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்ன முடிவு நல்லா இருக்கு அப்படின்னு எலன் சொல்றா. டவுன் சென்டர்லயும் நீ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன்னு கேள்விப்படுறேன், உங்களால தான் பாசிபிள் ஆச்சு, ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள் அப்படின்னு சொல்லி சாவலாவா கட்டி பிடிக்கவும் நம்ம ஹீரோ கொஞ்சம் பொறாமப்படுறான். ஏ லைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவளை வந்து கட்டி பிடிச்சா சாவலோட தோல் மேல ஏறி அவ உட்காந்துக்கிறா. நீ என்னோட தோல் மேலே ஏறி உட்காந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா. நீங்க அங்கிளை விட ஹைட் கம்மியா இருக்கீங்கன்னு வா கலாச்சிருத்தா. விட்டுட்டு நீங்க மட்டும் தனியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்ச்சின் அந்த இடத்துக்கு வந்துருத்தா. நீங்க இங்க இருந்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வளர்ந்துரும் அப்படின்னு எலன் சொல்லவும் இது நியாயமே இல்ல, நானும் என்ஜாய் பண்ணணும்னு ஆர்ச்சின் அடப்பிடிக்கிறா. அம்மா சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிடாதீங்கன்னு எலன் சொல்றா. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க, எலனுக்கு நானும் ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொன்னா. அம்மா இது என்னோட ஜாப், நானே இதை பாத்துக்கிடுதேன் அப்படின்னு எலன் சொல்லவும் என்னைய மட்டும் தனியா விடாதீங்க அப்படின்னு ஆர்ச்சின் சொல்லிட்டு இருந்தா. நம்ம ஹீரோ அவளை கூப்பிட்டு சமாதானப்படுத்துறான். அப்பா இப்படிதான் அம்மாவுக்கு நிறைய செல்லம் கொடுத்து கெடுத்துட்டாரு அப்படின்னு எலன் சொல்றா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எலனும் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. ரஃபேலியா அண்ட் அவன் ஒய்ஃப் கூடயும் நம்ம இப்படிதான் க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாவல் புரிஞ்சுக்கிறான். வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரஃபேலியா அவன் கிட்ட ரொம்பவே பாசமா இருந்திருப்பா, அதை பத்தி அவன் யோசிச்சு பாக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சாவல்கோ பாசம் இருக்கதான் செய்யுது, பட் ரஃபேலியா கிட்ட அதை எப்படி காட்டணும்னு அவனுக்கு தெரியல. அண்ட் எலன் ரொம்ப மெச்சூர்டா இருக்கா, அதே மாதிரி ரஃபேலியா இருக்கணும்னு அவன் எதிர்பார்க்கறதோ தப்பு தான். ஒரு பக்கம் எலன் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா, இன்னொரு பக்கம் ரஃபேலியா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.